நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ஃபீட்பேக்குன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்றவங்களுக்கு தரதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்க உங்களுக்கு தரதா இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. 6 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த வித ஃபீட்பேக்கும் வரல. ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் சரியாக போகலை, இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு உங்கள் மேனேஜரோ உங்கள் பாஸோ கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ எவ்ரி 3 மந்த்ஸ் அவங்க ஃபீட்பேக் தராங்களோ இல்லையோ, நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் வந்து கேட்டு வாங்குங்க. செகண்ட் விஷயம், நீங்கள் யாருக்காவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து எடுத்தோன்னே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண நல்ல ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது எங்கே என்னன்னு கரெக்டாக ஞாபகம் வச்சு கரெக்டாக டீட்டெயில்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற கிரிட்டிசிசம் வந்து ஒரு ஜென்ரலாக இருக்கணும். அவங்கள வந்து ரொம்ப டார்கெட் பண்ணியிருக்கக்கூடாது. இதை வந்து இப்படி சொல்லியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பொதுவாக சொல்லுங்கள். எப்பயுமே ஒர்க் ஸ்பேஸில் வந்து வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஒரு நல்ல லீடராக ஆக முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டும் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.